ஒரு வழியா இந்தியா பார்த்தோம் அப்படின்னா ஒலிம்பிக்கோட லாஸ்ட் ஈவெண்டா இருந்த ஃப்ரீ ஸ்டைல் ரெஸ்லிங்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு வழியா பிரான்ஸ் வாங்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்னைக்கு 10 மக்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா 57 கிலோ எடை பிரிவுல ஃப்ரீ ரெஸ்லிங் ஆண்களுக்கு இருக்கு. அதுல பார்த்தோம் அப்படின்னா அமன் சராவத் இருக்காரு. என்னோட ஹோப்பே அமன் சராவத் தான். அவர் தான் அவரால் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு பிரான்ஸ் வாங்கி தர முடியுன்ற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நடந்த 4 ஈவெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 3 ஈவெண்ட்ல இந்தியா வெளியே போயிருந்தது. ஆரம்பத்தில் கொஞ்சம் சோகம் கொடுத்திருந்தாலும் கூட அமன் சராவத் எப்படியாச்சும் அந்த ஒரு பிரான்ஸ் வாங்கிடுவார் நம்பிக்கையோட இந்த ஒரு மேட்ச் ஆரம்பிச்சது. மேட்ச் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே பார்த்தோம் அப்படின்னா ஆப்பனன்ட் நல்லாவே பாயிண்ட் எடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அமன் சராவத் பார்த்தோம்னா 2 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. கட்டத்துக்கு மேல ஆப்பனன்ட் 5 பாயிண்ட் மேல தாண்ட முடியல. அமன் சராவத் பார்த்தோம்னா 2 பாயிண்ட் எடுத்து ஒரு வழியா கஷ்டப்பட்டு 13 பாயிண்ட் எடுத்தாரு. 5 பாயிண்ட் அப்புறம் ஆப்பனன்ட் பார்த்தோம்னா கொஞ்சம் கூட வாய்ப்பே கொடுக்காம ராயிட்டே எடுக்கல. எல்லாரும் சொல்லுவாங்க ஸ்போர்ட்ஸ்ல ரத்தம் சிந்தி உழைச்ச மெடல் வாங்கினேன். இந்த ஒரு மேட்ச்ல பார்த்தோம்னா அமன் சராவத் உண்மையிலேயே ரத்தம் சிந்தி அந்த மெடல் வாங்கியிருக்காரு. ஒரு ஃப்ரீ ஸ்டைல் ரெஸ்லிங் பார்த்தோம்னா முழுக்க இந்தியா டாமினேஷன்ல தான் இருந்துச்சு. அவங்க கொஞ்சம் கூட உள்ள விடலாம் சொல்லணும். ஆரம்பத்துல பார்த்தோம்னா வேகமா பாயிண்ட் எடுத்திருந்தாலும் கூட ஒரு கேம் முடியும் போது பார்த்தோம்னா இந்தியா 13 பாயிண்ட்ல முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 பாயிண்ட் வித்தியாசத்துல இந்தியா அவரை வீழ்த்தி இருக்கு. வீழ்த்தது மட்டும் இல்லாம கடைசி பிரான்ஸ் மெடலே வாங்கியிருக்கு ஒலிம்பிக்ல. இதன் மூலமா பார்த்தோம்னா இந்தியாவுக்கு 5 பிரான்ஸ் மெடல் ஒரு வெள்ளி மெடலோட பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஒலிம்பிக் இந்தியா முடிக்கிறாங்க. இந்தியாவோட ஒலிம்பிக்ஸ் மெடல் வேட்டை பார்த்தோம் அப்படின்னா வெண்கலத்துல ஆரம்பிச்சு அதே மாதிரி வெண்கலத்திலே முடிச்சு வச்சிருக்காங்க.